ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், வெந்தயக்கீரை போட்டிருக்கேன். பொங்கலுக்கு பிறகு மறுபடியும் இது கிள்ளிக்கலாம். கொஞ்சம் பழம், சாத்துக்குடி அரைக்கணும். கனகாம்பரம், ரோஜா பூ எல்லாம் பறிக்கலாங்க. இது பாருங்கள், சிகப்பு கீரை எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பறிக்கணும். கனகாம்பரம் பறிச்சிட்ருக்காங்க. இன்னும் பறிக்கிறதுக்கு இருக்குது. இதை பாருங்கள், இதெல்லாம் பறிச்சுட்டு ஃபுல்லாக அப்புறம் காமிக்கிறேங்க. வெயில், நிறைய வெயில் இருக்குது பாருங்கள். கனகாம்பரம் பறிக்க வந்துட்டுருக்கு. சாத்துக்குடி இது இருக்குது பாருங்கள். பாருங்க, ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லோ கலர் ரோஸ், ரெட் ரோஸ் பாருங்க. சாமந்தி இருக்குது. இங்கே ஒரு சாமந்தி இருக்குது. இந்த ரோஸ் எல்லாம் பறிக்கணும் இப்போது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரோஜா பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நான் என் ரோஜா செடிக்கு கொடுக்குறதெல்லாம் வாழைப்பழம் தோல், முட்டை ஓடு, புண்ணாக்கு கரைச்சல், இதுதாங்க நான் கொடுக்குறது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், ஒரு பூவும் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள். தோட்டத்தில் வைங்க, இயற்கை உருங்க கொடுங்க. ரெட் ரோஸ் பாருங்கள், இவ்வளோ கலன்னு பாருங்கள் செடி. பாருங்க, ஒரே கொத்தில் உள்ள பூ இருக்கு. பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. நான் கொடுக்குற உரம் அந்த மாதிரிங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. பாருங்க, சாத்துக்குடி பறிக்கலாம். இது 2வது டைம் பறிக்கிறேங்க. முன்ன ஒரு டைம் நிறைய பறிச்சிட்டேன். முன்னொரு டைம் ஒரு 3 காய் பறித்தேன். பூ பாருங்கள் அப்படியே கொத்து கொத்தாக இருக்குது.
இது ஒரு பழம் பாருங்கள். இது ஒன்று இருக்கிற பழம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள் நம்ம மாடி தோட்ட அறுவடை. சாத்துக்குடி பழம், கீரை, ரோஸு பூக்கள், கனகாம்பரம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.